அட்டகத்தி என்ற ஒரு திரைப்படம் வருகிறது. நீலம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு வருகிறது. அதை உருவாக்கிய பிதாமகன் ரஞ்சித் ஐயா அமர்ந்திருக்கிறார். அக்கால தொடங்கி ஒடுக்கப்பட்டோரின் சினிமாவாக, வாழ்வு பறிக்கப்பட்டோரின் சினிமாவாக, இந்த மண்ணிலே வரலாறு முழுவதும் வஞ்சிக்கப்பட்ட உழைக்கும் மக்களினுடைய தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்வை சொல்லுகிற சினிமாவாக, நாயகத்துவ பிரம்மாண்டங்களை கட்டி கொண்டாடுகிற சினிமாக்களை எல்லாம் முறியடித்துவிட்டு மண்ணிலே சேற்றிலே புரண்டழுகிற வியர்வையினால் கசிந்துருகிற மனிதர்களுடைய சினிமாவை படைத்து கலையின் அரசியலை, அரசியலில் கலையின் பங்குபாட்டை நிரூபித்த பிதாமகன் பா ரஞ்சித் ஐயாவினுடைய திரைப்படத்திலே நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். சாலிட் ஆக்டர்ஸ், சாலிட் பெர்ஃபார்மர்ஸ். அந்த சாலிட் பெர்ஃபார்மர்ஸ் தான் இப்ப நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். தனது அபாரமான நடிப்பால் இந்திய சினிமாவில் ஒரு தனி இடத்தை தனக்குன்னு பெற்றுள்ள நடிகர் பசுபதி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். உங்ககிட்ட இருந்து பார்க்காத நடிப்பு இல்ல, பட் why is Thangalaan so special? எல்லாருக்கும் வணக்கம். பல காரணங்கள் இருக்கு ஸ்பெஷலுக்கு. ரஞ்சித் ஸ்பெஷல், அப்புறம் விக்ரம் ஸ்பெஷல், அப்படின்னு ஒருத்தரா சொல்லிட்டே போகலாம். இது நிறைய ஸ்பெஷல் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் சாதா. இது இல்லை, இந்த களமாவே ரொம்ப புதுசு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த களம் யாரும் பண்ணலை. ரொம்ப ஒரு புது அப்ரோச். எப்பவுமே ரஞ்சித் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு புது தேடல் இருக்கும். நீங்க ரஞ்சித்தோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படமும் வேற ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பார்வை தான் ரஞ்சித். அந்த பார்வை தான் ஒரே இதுக்குள்ள, ஒரே மீட்டருக்குள்ள போகாம லைஃப்ல இருக்க பல விஷயங்களை தேடி 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 அதை நோக்கி போற ஒரு பயணம் தான் ரஞ்சித். அந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு பிரேஸ் இது. ஸோ அதனால என்னாலே இந்த மாதிரி எங்க நடிகர்கள் எல்லாராலையும் ரஞ்சித்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது. காரணம் அந்த ரஞ்சித்தோட தேடல். அந்த தேடல் எங்களுதாகவும் இருக்கு. ஸோ அதனால அது எங்களுக்கு இந்த படம் முக்கியம், ஸ்பெஷலா இருக்கு. Thank you so much, sir. We are looking forward உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு படத்துல. அடுத்து Mr. Daniel, we'd like to hear a few words from you. Hello, வணக்கம் Chennai. First, what are the new words you've learned in Tamil over the last couple of months and years? Vanakkam Chennai. That's it? Nandri Chennai. Nandri. Oh, Nandri. Vanakkam Chennai. Okay. So this morning, Archia and Vikram was telling how in front of the camera you're Onion and off camera you're Remo. So this morning, Archia and Vikram was telling that in front of the camera you are Onion and off camera you are Remo. Do you even understand what he meant by it? Have you seen the film? Yes, I do understand. Listen, I just want to say about Vikram, right? My brother, my colleague. One of the best actors in India. The brother of Chennai. You had my back every day. You were there for me every day. I love you, man. You're amazing. Thank you. Because for 1 year, I had to work with these guys, all of these guys, 1 year. And everyone in Chennai made me feel so welcome. You treated me like a brother of Chennai. I will never forget it. I love you. Thank you so much. But I also want to thank Pa Ranjit. He had a vision to bring me here, and I trusted him, and I came for an adventure, and we had an adventure. It was a big adventure. The amazing Malavika, a superstar, so committed, amazing in this role. Aditi,
You are our Aditi. You kept us going. Thank you. The powerhouse that is Parvati, one of the best actresses in India, without a shadow of a doubt, man. Thank you again for all your humor. The legend, Pasupadi. And everyone on this stage, everyone was amazing. Everyone came on this journey with us. Thank you so much. Where's Yanavira Raja? Yanavira Raja. Where is he? Thank you for making this happen. Thank you. There's our producer who gave us the money for this. Thank you. Yeah, I know Yanavira. And the last but not least, where's the crew? Where's the Thangalang crew? Put your hand up. Where are you? I want to thank you for being so amazing. You work so hard, 7 days a week. You're always there. I love you all. Thank you, man. Mwah. Thank you. Thanks, guys. Thank you so much. We'll move on. படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நீங்க எல்லாருமே நடிச்சிருக்கீங்க. அத பத்தியும் உங்களோட அனுபவங்களும் உங்களுக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் மெட்ராஸ் ஜானிலேருந்து சாரோட ட்ராவல் பண்ணுறேன். திஸ் 6th மூவி. தேங்க்யூ ஸோ மச். சாரோட வந்து 6 படங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து நான் ஒரு பெருமையாக சொல்கிறேன் இங்கே. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் விக்ரம் சாரோட நடிக்கிறது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைம்ஸில் வந்து நான் போட்ட ஒரு வேடம் வந்து காசி, சாரோட காசி வேடம் போட்டு நான் வந்து ப்ரைஸ் வாங்கினேன். அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணி சார்கிட்ட நீங்கள் வந்து நல்ல ஆக்டர்னு ஒரு பேர் வாங்கினதுல வந்து ரொம்ப 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 பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் கிரேட் ஆக்டர் பார்வதி மேம். எஸ், நான் உங்களோட மரியான்லேருந்து செகண்ட் படம் ஒர்க் பண்ணுறேன். நான் ரொம்ப லாங்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன் மரியானில். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கிட்ட உங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளஸ் மாளவிகா மேம், ஒண்டர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நான் உங்களை பார்த்தாலே பயப்படுவேன் படத்தில். எனக்கு தெரியாது, உங்களுக்கு பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் அந்த கேரக்டரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். பசுபதி அண்ணன், கிளமன் சார், முத்துக்குமார் அண்ணன், பிரீத்தி, அர்ஜுன் சார், நம்ம அண்ணன் எங்களோட தலைவர் அவருக்குள்ள நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஒட்டுமொத்த ஆக்ட்ரஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கூட நான் நடிச்சது. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிஷோர், செல்வா சார், நம்ம ஆர்ட் டைரக்டர் சார், ரொம்ப அக்கா வந்திருக்காங்க லிரிக்ஸ். ஆமாம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏடி, இந்த டைமில் ஏடிஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வந்து மீண்டும் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுடகிரி நிறுவனம் சார், ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தங்களனோட வேல்டு நானும் உங்களை சிந்தனைக்கு அழைக்கிறேன், வாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மெடல் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மெடல் நிற்கிறதுக்கான காரணம் நான் ரஞ்சித் சார் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு. The trust he gave me for this character. And added bonus Chiyan sir irkaru, Parvati ma'am irukanga, Malu ma'am irukanga. All these people who I look up to since childhood. I've been watching Chiyan sir, and avaru kuda work panna opportunity kedachadu vandu I feel really grateful for it. And not just that, Pasupati sir கூட பழகுறதுக்கு, Pasupati sir நிறைய ஆக்டிங் பற்றி ஷூட்டிங் டைமில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ I even got the opportunity for that. And of course I got to know about Daniel and I got to work with him. And Muthukumar sir, Hari Krishnan and Arjun, Muniyaya, so all of them I had worked with. I'm really happy to have worked with all of them. And thank you so much for Neelam and Studio Green. And thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் பிரபாகரன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனு, ஆடியோ லான்ச்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, பார்க்கும்போது யார் மேலே ஏறினாலும் ஒன்று சொல்லுவாங்க, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போலாம் நான் யோசிப்பேன், எப்படி அது எல்லாரும் மேலே ஏறினா மறந்துடுறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே ஏறினா தான் தெரியுது உண்மையிலே மறந்துட்டேன் நிறைய. எங்கள் ரஞ்சித் அண்ணன், எங்கள் வாதியாருக்கு பெரிய நன்றி. தேங்க்யூண்ணா. நீங்கள் இல்லைண்ணா இந்த இடத்துல நான் இல்லைண்ணா. லவ் யூ ஸோ மச்ண்ணா. உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேண்ணா. சினிமா,
ஒரு எப்படி ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணோம், நிறைய விஷயம்னா நிறைய இருக்குது. லவ் யூ ஸோ மச்ண்ணா. விக்ரம் சார், நான் ஃபஸ்ட்டு உங்களை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன் சார். நான் அங்கே நின்று உங்களை ஸ்டேஜில் பார்த்தேன் சார். இப்போ தங்கலான் ஆடியோ லான்ச் நான் ஸ்டேஜில் நிற்கிறேன், இவ்வளோ கிட்ட உங்களை பார்க்குறேன். இது சார் 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 இல்லை சார், இது ஒரு பெரிய விஷயம் சார். எனக்கு இதுக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் ரஞ்சிதனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இவ்வளோ கிட்ட உங்களை பார்க்குறோம், பக்கத்தில் உட்காடுறோம், உங்கள் கூட நடிச்சிருக்கோம், உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார். பார்வதி எங்கள் அம்மா, தேங்க்யூம்மா. நீங்கள் நிறைய விஷயம் சொன்னது இன்னும் என் மனசுலேயே இருக்குது, அது மனசை விட்டு போகாது. அப்புறம் மாளவிகா மேம், அவங்க நான் மாளவிகா மேம் கிட்ட பழகினதை விட ஆரத்தி கிட்ட நிறைய பழகியிருக்கேன். ஆரத்திக்கு ஒரு பெரிய லவ் யூ. தேங்க்யூ மேம். ஜிவி பிரகாஷ் சார், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆச்சு சார். அப்போது எங்கள் ஏரியாவில் இருக்க வண்டியில் ஆர்ன் அது எங்கள் ஏரியாவில் எல்லாருமே அதை ஹார்னாக வச்சுருப்பாங்க சார். நான் யோசிப்பேன், நம்ம வண்டி வாங்கினா இந்த பிஜிஎம் வைக்கணும்டா அப்படின்னு. இப்போது நான் நடித்ததில் உங்கள் பிஜிஎம்மில் நடிக்க போகிறேன்றது பெரிய பெரிய சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். பசுபதி அண்ணன், சார் அண்ணன் பசுபதி அண்ணன் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆக்டிங் சார்ந்து. அது எப்பவுமே எனக்கு மறக்காதுண்ணா. முத்துக்குமார்ண்ணா, டேனியல் சார், ஹரிமாமா, பிரீத்தி, முனியன் ஐயா, இவங்க கூட நடித்தது எல்லாருமே எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கிஷோர் அண்ணாவோட கேமரா ஒர்க்கு இந்த படத்தில் அது கண்டிப்பாக பேசப்படும். ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி சார், உங்களோட ஒர்க்கும் இதில் கண்டிப்பாக பேசப்படும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பேசுனீங்க. சார் நீங்களும் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ப. ரஞ்சித் ஐயாவுக்கு வணக்கம். கொங்கு மண்ணின் மைந்தர் மார்க்கண்டேயன் மூத்த கலைஞர் சிவகுமார் ஐயாவுக்கு வணக்கம். தங்களான் திரைப்படத்திலே நடித்திருக்கிற துணை கண்டத்தின் மகா கலைஞர்கள் விக்ரம் சார், பசுபதி சார், ஹாலிவுட் திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற ஆஸ்கர் விருது பெற்ற டேனியல், பியானிஸ்ட், திரைப்பட கலைஞர், ஏராளமானவர் இருக்கீங்க. அந்த கடைக்கோடியில் நின்று கொண்டிருந்த உங்களில் ஒருவன் தான் நான். என்னை இந்த மேடையிலே ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற இயக்குனர் ரஞ்சித் ஐயாவுக்கு அதற்காக தனிப்பட்ட முறையிலே ஒரு நன்றி. தங்களான் அனுபவம் குறித்து பேசுவதென்றால் தனி புத்தகமாக எழுத வேண்டும். நிச்சயமாக எழுதுவேன். அதற்கான காலம் வரும், அப்பொழுது நிச்சயமாக எழுதுவேன். எளிதாக தமிழ் சினிமாவை சொல்ல வேண்டும் என்றால் 36களிலே தொடங்கிய அந்த சினிமா அவா இவா ஆத்துக்காரா வந்தேலா போனேலான்னு என்று ஆரம்பித்த தமிழ் சினிமா, அதுக்கப்புறம் நாதா சுவாமி என்று வசனம் பேசிய புராண சினிமாக்கள், 42களுக்கு பின்னால் 75 வரையிலும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, தமிழர்களின் எழுச்சி கால சினிமா, திராவிட சினிமா என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடுகிற சினிமா, அதுக்கப்புறம் கலை சினிமா என்று கலைஞர்களின் உன்னத படைப்பு என்று 80களில் சினிமா தொடங்கி வருகிறது. அட்டக்கத்தி என்ற திரைப்படம் வருகிற வரையிலும், அட்டக்கத்தி என்ற ஒரு திரைப்படம் வருகிறது. நீலம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு வருகிறது. அதை உருவாக்கிய பிதாமகன் ரஞ்சித் ஐயா அமர்ந்திருக்கிறார். அக்காலம் தொடங்கி ஒடுக்கப்பட்டோரின் சினிமாவாக, வாழ்வு பறிக்கப்பட்டோரின் சினிமாவாக, இந்த மண்ணிலே வரலாறு முழுவதும் வஞ்சிக்கப்பட்ட உழைக்கும் மக்களுடைய தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்வை சொல்லுகிற சினிமாவாக, நாயகத்துவ பிரம்மாண்டங்களை கட்டி கொண்டாடுகிற சினிமாக்களை எல்லாம் முறியடித்து விட்டு
மண்ணிலே சேற்றிலே புரண்டழுகிற வியர்வையினால் கசிந்துருகிற மனிதர்களுடைய சினிமாவை படைத்து கலையின் அரசியலில் கலையின் பங்குபாட்டை நிரூபித்த பிதாமகன் பா. ரஞ்சித் ஐயாவினுடைய திரைப்படத்திலே நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். 105 நாட்கள் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். இந்த 105 நாளும் ஒரு தனி புத்தகம் எழுதுவதற்கான ஒரு பெரிய பிரம்மாண்ட அனுபவத்தை கொண்டது. அத்தனை பேரு மகா கலைஞர்கள். பூ பார்வதி, விக்ரம் சார் 25 வருஷமா, மாளவிகா தமிழகத்தினுடைய பிரம்மாண்ட நாயகர்களோடு நடித்த நடிகை, பசுபதி சார் 25 வருஷமா, கொத்தவால் தேவரா, பட்டாஸ் பாலுவா, நாம பார்த்து கொண்டாடின கலைஞர்கள். பியானிஸ்ட்ல டேனியலை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது அதுக்காக பியானிஸ்ட் பார்த்தேன். எக்கச்சக்கமான கலைஞர்கள் பெயர்கள் அத்தனையும் எனக்கு தெரியாது. திரைப்பட உலகத்தில் எனக்கு முதல் மேடை. நன்றி பா. ரஞ்சித் ஐயா, நன்றி. அந்த திரைப்பட நீலம் பவுண்டேஷனுடைய கலை குழுவுக்கு நன்றி. தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி. நடிப்பு கலைஞர்களுக்கு நன்றி. எத்தனை நன்றி சொல்றது. இதோ வரப்போகுது தமிழகத்தினுடைய துணைக்கண்டத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல். ஒடுக்கப்பட்டவருக்கும் மேலாதிக்க சக்திகளுக்குமான யுத்தம் தான். அந்த யுத்தத்தை கலை வடிவாக நடத்தி கொண்டிருக்கிற நீலம் பவுண்டேஷனோடு நான் பணியாற்றியது என்பது கடந்த 25 ஆண்டு காலமாக தெருவிலே, களத்திலே, சேரியிலே, குப்பத்திலே போராடி கொண்டிருந்த எனக்கு மீண்டும் அதே வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ரஞ்சித் ஐயா. கலை உலகத்திலும் நான் அந்த போராட்டத்திலேயே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீலம் பவுண்டேஷனுக்கு நன்றி, ரஞ்சித் ஐயாவுக்கு நன்றி. இத்திரைப்படத்தில் பங்கேற்கக்கூடிய அருமை தம்பிகள், அற்புதமான கலைஞர்கள், ரஞ்சித் ஐயாவும் சரி, விக்ரம் சாரும் சரி, பசுபதி சாரும் சரி, புதியவனான எனக்கு போதித்தவை ஏராளம். அவை எல்லாம் ஒரு புத்தகமாக நான் எழுதுவேன். நான் எழுதுபவன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, கலைஞர்களுக்கு நன்றி. நன்றி. Thank you sir, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நேரம் எடுத்துக்குள்ள சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அளவு பார்க்குறது தான் ரஞ்சித் சார். ஸோ இந்த படத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி இருப்பேன். என் கேரக்டரு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களை எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். ஆனால் வழக்கம் போல் இது இரிட்டேட் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப ஜாலியாக பண்ணேன். எனக்கு என் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சேன், சரியாக செஞ்சேன், ஜாலியாக பண்ணேன். ஆனால் அண்ணன் சியான் சார் அண்ணன் அவரெல்லாம் நான் அண்ணன் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நடிப்பு நிறைய கூத்துப்பட்டில் நிறைய நடிப்பு பயிற்சியில் நிறைய பேர் கேட்குறாங்க. புதுசாக வர கலைஞர்கள் என்னென்ன மாதிரி நடிகர் ஆகணும் அப்படி சொல்லும்போது நிறைய பேர் நடிகர் பேர்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் பேரெல்லாம் சொல்லி அண்ணன் மாதிரி ஒரு நடிகராக வரணும் அப்படி சொல்லும் போதெல்லாம் நிஜமா சொல்கிறேன், அவர் அந்த மனுஷன் அப்படி கஷ்டப்பட்டிருக்காரு. அது 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 நீங்க பாருங்க. ஓகே, அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை படம் கிடையாது இது. இந்த படம் இந்திய சினிமாவுக்கு மட்டும் ஒரு படமா கிடையாது, உலக சினிமாவில் முக்கியமான ஒரு படமா இருக்கும். பாருங்க, ஆகஸ்ட் 15. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்தை ஒப்புள்ள அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி. நன்றி. நட்சத்திரங்கள் அனைவருக்கும் மறுபடியும் எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ சோ மச். கூடிய விரைவில் உங்களை நாங்கள் திரையில பார்ப்போம். நன்றி.